Horrible. Horrible. Yeah. Who disappointed you? Honestly, everyone. என்னது? Catch feeling சரியில்லை. Ball backலயே படல. முகத்துல பல்ப் எரியுது இன்னைக்கு. Actually, we had like high hopes, but I think there was too much pressure also on them. Maybe next match we'll do better. கஷ்டமா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? விராட் கோலி. சிஎஸ்கே ஃபேன் அண்ணன் ஆர்சிபி எதுக்காக வந்தோமோ அது நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கு. வீட்ல அடி தோச்சுறீங்களா? அவ்வளவுதான். ஏச்சடா பேசினா கொஞ்சம் ரெண்டு வீட்ல தூங்கிடுவாங்க. It's a start for a new record that from here on again it will take for them like 15 years to win again. சிஎஸ்கே டிசப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பிரச்சனை இல்ல. It's okay. Shit happens. ரொம்ப கண்ட்ரோவர்சி. யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது? எல்லாரும் டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த டைம் கப் நாங்க தான். இப்போ உங்க மனநிலை எப்படி ப்ரோ இருக்கு? என்ன வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. Somehow a gut feeling that RCB is going to win, but we thought it would be a close match. But it feels like they gave up very soon. நீ வந்து தோத்துட்டு அழுதுறாத வீட்டுக்கு வந்து அப்படியே சொன்ன ப்ரோ. இப்போ நான் தான் அழுதுட்டு போக போல. I mean we stayed only for Dhoni's entry and that was worth it. இன்னொரு டீம் வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேடியத்துல பாக்குறது கிரவுண்ட்ல. விராட் கோலி தோனி ரெண்டு பேரும் டாப் ஆர்டர் நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் டாப் ஆர்டர் நல்லா இருந்துச்சு. Horrible. Who disappointed you? Honestly, everyone. என்னது? Actually, we had like high hopes, but I think there was too much pressure also on them. Maybe next match we'll do better. ரெக்கார்டை உடைச்சிட்டாங்கல்ல. இப்போ வந்து ஆர்சிபி ரெக்கார்ட் இருக்குல்ல, ஒரு 2008ல இருந்து வச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை இப்போ உடைச்சிட்டாங்க. How do you feel? It's a start for a new record that from here on again it will take for them like 15 years to win again. Before the match, what's your expectation? See, we thought it was going to be a close match. We knew somehow a gut feeling that RCB is going to win, but we thought it would be a close match. But it feels like they gave up very soon. How was Dhoni's entry? The one thing which we have enjoyed, right? Yes, I mean we stayed only for Dhoni's entry and that was worth it. Okay. Thank you. Thank you. நல்லா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? முகத்துல பல்ப் எரியுது இன்னைக்கு. சிஎஸ்கே ஃபேன் அண்ணன் ஆர்சிபி எதுக்காக வந்தோமோ அது நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கு. வீட்ல அடி தோச்சுறீங்களா? அவ்வளவுதான். ஏச்சடா பேசினா கொஞ்சம் ரெண்டு வீட்ல தூங்கிடுவாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நடந்துச்சு? நீ எந்தெந்த மொமெண்ட்ல என்ஜாய் பண்ணீங்க? இல்ல நான் வந்து விராட் கோலி 6 4 செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் பரவாயில்ல, வின் பண்ணுவாங்க நினைச்சேன். வின் பண்ணி ரெக்கார்ட் உடைச்சாச்சு. 17 வருஷம் ரெக்கார்ட் உடைச்சிருக்கீங்க. உடைச்சாச்சு. அதுதான் இந்த டைம் கப் நாங்க தான். இப்போ உங்க மனநிலை எப்படி ப்ரோ இருக்கு? என்ன வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. தெரியாம போயிட்டு வந்த ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் டைம் லக்கி சாம் ஜெயிச்சிங்க. இப்போ நீங்க வரும்போது என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நீங்க வரும்போது நீ வந்து தோத்துட்டு அழுதுறாத வீட்டுக்கு வந்து அப்படியே சொன்ன ப்ரோ. இப்போ நான் தான் அழுதுட்டு போக போல. யாரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது இந்த மேட்ச்ல? ஸ்டார்டிங்கே ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் தான். யார் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, ஒரு மேட்ச்னா ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. பல சொல்ல மாதிரி இன்னைக்கு அவங்க டே அவ்வளவுதான். தரிசனம் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான் மேட்ச். How was the match? Great match. But we lost. Which team supported? CSK. Who disappointed you? No one disappointed. It's too early to judge because it's second match of the league. Okay. Too early to judge. But definitely the last over was great because Thala hit. Thala entry. How was Thala entry? Amazing. Like always. That's why we come here. ரொம்ப கண்ட்ரோவர்சி. யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது? எல்லாரும் டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி? வின் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைச்சோம். கண்டிப்பா அந்த பவர் அப் அதே மாதிரியே போவோம். வின்னிங் காம்பினேஷனோட போவோம்னு நினைச்சீங்க. போகல. ரொம்ப கேட்ச் ஃபீலிங் சரியில்லை. பால் பேட்லயே படல. நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? மேட்ச் தோனிக்காக வந்தோம். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? டாப் ஆர்டர் நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் டாப் ஆர்டர் நல்லா விளையாடுறாங்க. நோ ஆன்சர். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். 150 தானா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? ஒரு தடவை ஜெயிச்சிட்டு மேட்ச் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. மேட்ச் எப்படி இருந்துச்சு?
மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. பட் என்னன்னா ஃபீலிங்காவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. எதிர்பார்த்தோம். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எங்களுக்கு அப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இறங்கின பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து மூவ் பண்ணி போறது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். சோ அது கண்டிப்பா கொஞ்சம் ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா வரும்போது வின் பண்ணனும்னு நினைச்சு வந்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ரொம்ப ட்ரீம்ல வந்தோம். பட் இன்னொரு ட்ரீம் இருந்துச்சு, ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டேடியம்ல பாக்குறது கிரவுண்ட்ல. விராட் கோலி தோனி ரெண்டு பேரையும். அப்புறம் அந்த ட்ரீம் ஒரு இந்த தோனி விளையாடுறது வந்து பெரிய விஷயம். தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? எனக்குமே வந்து லைக் சீயிங் a god. வேற லெவல். கோயில்ல வந்து காட பாக்குறது அப்படிதான். ஓகே ஓகே थैंक यू थैंक यू ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எல்லாமே சிஎஸ்கே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே ஷிட் ஹேப்பன்ஸ். நல்லாதான் போச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? டிசப்பாயிண்ட் பண்ணா ஆர்சிபி பிளேயர் நல்லா விளையாண்டாங்க. ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்க. ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் பர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் இட்ஸ் குட் லேர்னிங் தான சென்னைக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கப்புறம் மேபி பேட்டிங் ஆர்டர்லாம் ரீதிங்க் பண்ணுவோம். ட்ரிபாத்திலாம் ஓப்பனிங் லைன் தெரிஞ்சு மேபி செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒன் டவுன் எடுத்துட்டு ருத்ராஜே ஓபன் பண்ணும். ருத்ராஜே ஓபன் பண்ணுவோம். ஜட்டு என்ன கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம். ஜட்டு நல்லா விளையாடுறாரு. பட் ஆனால் லோவர் டவுன் விளையாடுறாரு. ஓகே ப்ரமோட் பண்ணி மேபி ரீதிங்க் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.